ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். வாங்க அந்த வீடியோ பற்றி பேசலாம். சொன்னா கல்லுப்பு நல்லா வாங்கி அதை நம்ம மொட்டை மாடியில கல்லுப்பை ஃபுல்லா காய வச்சிடணும். ஒரு 2-3 டேஸ் காய வச்சு எடுத்துட்டு 4th டே போய் அதை நீங்க தூள் பண்ணி வைக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, சூரியன்ல இருந்து வர விட்டமின் டி டைரக்டா அந்த உப்பு நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்க அதை கூட ஃபாலோ பண்ணுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லுப்பை வெயிலில் காய வச்சானா சூரியன்லேருந்து வர விட்டமின் டியை அந்த கல்லுப்பு அப்சார்வ் பண்ணிக்கணும். இது எவ்வளோ ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நமக்கு சன்லைட்லேருந்து டைரெக்டாக விட்டமின் டி வர்றது கிடையாது. நான் டீட்டெயில்டாக இந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிளாக சொல்லணுன்னா, சன்லைட் நம்ம தோலில் படும்போது ப்ரீ விட்டமின் டியும் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டியும் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பாடியில் அது பிளட் ஸ்ட்ரீம் வழியாக லிவருக்கும் கிட்னிக்கும் போய் அதுக்கப்புறமா ஆக்டிவ் விட்டமின் டி ஃபார்ம் ஆகும். ஸோ இது எனக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் மீடியாவில் கொடுக்குறாங்க. இதில் இன்னும் நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், இந்த ஹெல்த்தி டிப் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக, இந்த ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கறதுக்காக. அண்ட் இன்னும் சிலர் என்னென்னா, எக்ஸ்ட்ரீமாக போய் இப்போ தான் நான் ரீசெண்டாக பிளட் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது, ஸோ இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அதை பேசுங்க, உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை பேசுங்க. ஹெல்த் ரிலேட்டட், மெடிசன் ரிலேட்டடை தயவு செய்து டாக்டர்ஸ் கிட்ட விட்டுருங்க. உங்கள் ஃபாலோவர்ஸை ஏமாற்றி இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.